துணை முதல்வர் உதயநிதியின் மகன் இன்பநிதியின் நண்பர்களுக்காக மதுரை கலெக்டரை இருக்கையிலிருந்து எழுந்திருக்க கூறிய அமைச்சர் மூர்த்தியின் செயலுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று நடைபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை காண துணை முதல்வர் உதயநிதி தனது மகன் இன்பநிதியுடன் வருகை தந்திருந்தார். அப்போது விழா மேடையில் இன்பநிதியின் நண்பர்களை அமர வைப்பதற்காக நாற்காலியில் அமர்ந்திருந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை அமைச்சர் மூர்த்தி எழக் கூறியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த செயலுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும், துணை முதலமைச்சர் மகனின் நண்பர்களுக்காக பெண் மாவட்ட ஆட்சியரை நாற்காலியை விட்டு எழுந்திருக்க செய்வது தமிழகத்தின் இருண்ட காலமான திமுகவின் முந்தைய ஆட்சி காலத்தை விட மோசமான அதிகார துஷ்பிரயோகம் என கூறியுள்ளார். மேலும் முதலமைச்சர் குடும்பத்துக்கு சேவகம் செய்வதற்காகவே இருக்கும் அமைச்சர்கள் மேடையில் இருக்கையில் பெண் அரசு அதிகாரியை ஏன் அவமானப்படுத்துகிறீர்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு 2011ஆம் தேர்தல் முடிவுகளும் அதற்கு பின் வந்த 10 ஆண்டுகளும் நினைவிருக்கட்டும் எனவும், இந்த மன்னராட்சி மனநிலைக்கு தமிழக மக்கள் வரும் 2026ஆம் ஆண்டு முடிவு கட்டுவார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.